நடிகை தேவயானியோட பொண்ணு இனியா கதாநாயகியா அறிமுகமாக போறாங்களாம். அதுவும் தெலுங்கு சினிமாவில சக்கப்போடு போட்ட படத்தோட தமிழ் ரீமேக்ல இனியா கதாநாயகியா நடிக்க போறாங்களாம். நடிகை தேவயானி 1995ல தொட்டாசினிங்கி திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா 1996ல வெளியான காதல் கோட்டை திரைப்படம் மூலமா தேவயானி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா சூரியவம்சம், பாரதி உள்ளிட்ட பல வெற்றி படங்கள்ல நடிச்சு எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சாங்க. அதோட இல்லாம சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் பெற்றிருக்காரு தேவயானி. அதுக்கப்புறமா தொலைக்காட்சி தொடர்கள்லையும் நடிச்சு நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு எல்லாரோட மனசுலயும் நிலைச்சு நின்னாங்க. குறிப்பா கோலங்கள் சீரியல்ல தேவயானி நடிச்ச அபி கேரக்டரை யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் தேவயானிக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. இதுக்கு இடையில தேவயானி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது திரைப்பட இயக்குனர் ராஜகுமாரனும் தேவயானியும் காதலிச்சுட்டு வந்தாங்க. இதுக்கு தேவயானியோட வீட்டுல ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சதுனால தேவயானி என்ன பண்ணாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்து நண்பர்கள் முன்னிலையில ஏப்ரல் 2021ல திருத்தணியில திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை தேவயானி வந்து சினிமா உலகத்துல இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இயக்குனர் ராஜகுமாரனே சொல்லலாம். இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க தான் இனியா. ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகும் சரிகமபா இசை நிகழ்ச்சியில நடிகை தேவயானியோட மகள் இனியா போட்டியாளரா கலந்துகிட்டு தன்னோட திறமைய வெளிப்படுத்திட்டு வராங்க. முதல் முறையா பவதாரணி பாடின மயில் போல பொண்ணு ஒண்ணு அப்படின்ற பாடலை இனியா சிறப்பா பாடியது எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்துச்சு. இதனால ரசிகர்கள் பலரும் இனியாவோட திறமைய ரொம்பவே பாராட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறமா இனியா பாடுறது நல்லா இல்லைன்னு ஒரு சிலர் அவரை விமர்சனம் பண்ணாங்க. சில பேர் நடிகையோட பொண்ணு அப்படிங்கிறதுனால ஓவரா பண்றாங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நடிகையோட பொண்ணுங்கிறதுனால நடுவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில தான் நடிகை தேவயானியோட பொண்ணு இனியா கதாநாயகியா அறிமுகமாறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது சமீபத்துல தெலுங்கு திரையுலகில் வெளியான கோட் வெர்சஸ் நோபடி அப்படின்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 10 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் 57 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணதா சொல்லப்படுது. இந்த படத்தை இப்போ தமிழ்ல ரீமேக் பண்ண போறாங்களாம். இந்த படத்துல தான் இனியா கதாநாயகியா நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம கோட் வெர்சஸ் நோபடி படத்துல முக்கிய கதாபாத்திரமான பிரியதர்ஷி வேடத்துல நடிகர் பிரசாந்தும், கதாநாயகனா 5 ஸ்டார் கதிரேசனோட மகன் கிருத்திக் நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. அந்த படத்துல வந்த சாய்குமார் வேடத்துல தியாகராஜ் நடிக்க உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. எது எப்படியோ இந்த தகவல்கள் உண்மையா இருந்தா நடிகர் பிரசாந்தும் அவரோட தந்தை தியாகராஜனும் நீண்ட காலத்துக்கு அப்புறமா ஒன்னா இணைந்து நடிக்கிறத நாம திரையில பார்க்கலாம்.